போகிறோம். ஒரு 11:30 மணி ஆயிடுச்சுன்னா உடனே இன்று சேவை இனி 4:30க்கு அப்படின்னு போட்டு விட்றாளோ இல்லையோ, அதை போல் அன்னைக்கு பெருமாள் சன்னதி வாசல்லையும் போட்டிருக்கா, இன்னைக்கு முழுக்க பெருமாள் பிராட்டி சேவை இல்லை. ஏதோ ஏகாந்தமாக உள்ளே இருக்கான் எம்பெருமான். அப்போ தான் வாயு பகவான் வேகமாக வந்து நான் உள்ளே போய் சேவைக்கு போகிறேன்னார். ஆதிசேஷன் தடுத்தார், இன்று சேவை இல்லை, காத்திருந்து நாளை வாரும். நான் ஆறு பிராணவாயு, நான் இல்லைன்னா லோகத்தில் ஒன்றுமே ஓடாது, அது தெரியாமல் நீ பேசிக்கிறாய், என்னை உள்ளே போய்த்தான் தீருவேன்னார். 2 பேருக்கு சண்டை ஏற்பட்டது. யார் பலசாலின்னு பார்ப்போம்னார்கள். இந்த சமயம் பார்த்து மேரு பர்வத்தை ஆட்டுது, அதை சுத்தினுட்டார் ஆதிசேஷன். தன்னுடைய 1000 தலைகளால் மேலையும் போட்டு அழுத்தினுட்டார். காற்றே உன்னால் முடியும்னா வீசி இதிலிருந்து விடுவித்துப்பார், இந்த மேரு பர்வத்தை என்னுடைய கைப்பிடியிலேருந்து வெளியில் போகிறதான்னு பார்ப்போம்னா ஊழிக்காற்றாட்டம் வாயு பகவான் வீச ஆரம்பித்தார். லோகம் நாசமடைய ஆரம்பிச்சது தான் மிச்சம். கடைசியில் ஆதிசேஷனும் விட்டு கொடுக்கறதா தெரியல, வாயுவும் விட்டு கொடுக்கறதா தெரியல, உலகத்துக்கெல்லாம் ஆபத்து. பெருமான் பார்த்தார், ஆச்சு ரொம்ப நாழியாக விளையாடிட்டும் போல் இருக்கு, இது எதற்கு தொடங்கினோமோ அதை முடிக்க வேணும். நாரதரை பாட்டு கண்சாட காட்டினார். நாரதர் தன்னுடைய தம்பூரா வீணையை மீட்டு வாசிக்க ஆரம்பித்தார். வாசிப்பு கேட்டாலே ஆதிசேஷன் தலையெடுத்து ஆடுவர். இவர் ஏற்கனவே தலையை மூடிட்டு இருந்தார். வாசிப்பு கேட்டது, உடனே தலையை தூக்கினார். கிடைத்தது வாய்ப்புன்னு வாயு நேர தலைப்பக்கம் வீசினார். அந்த மலை மேல் மட்டும் பேர்ந்து பறந்து போக தொடங்கித்து. அது பறந்து எங்கேயான ஒரு இடத்துல கீழே போனால் மலைமுகட்டுக்கு ஆபத்து, பூமிக்கு ஆபத்து இல்லையோ. அப்போ தான் மேரு பகவான் ஆதிசேஷனிடத்தை பிரார்த்தித்தார், நீர் தலையை தூக்கினாலும் தூக்கி நீர் என்னுடைய ஒரு பக்கம் காணப்படுத்து, அது கீழே போய் விடுறதுக்குள்ள நீர்தான் ரட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்க. அந்த இடத்த அப்படியே ஆதிசேஷன் விட்டார். வெகு சீக்கிரம் அது எங்கே வந்து விழப்போகிறதோ அங்கே வந்து தன் திருவுடம்பு அந்த இடத்துல சுற்றி கொண்டு இருக்க, மேரு பர்வத்தத்தினுடைய முகடு கீழே வந்த அதன் பேரில் பட அது 7 மலையாக உருவெடுத்து இன்னைக்கும் காட்சி அளிக்கிறது என்ன சொல்லுவார்கள். ஆதிசேஷனே தான் அதை தாங்கிட்டு இருக்கார். ஆதிசேஷனுடைய உருவாகவே தான் அது இருக்கும். 7 மலை முன்னும் உண்டு பின்னும் உண்டு. அதுக்குன்னு துவாபர யுகத்தில் தான் மலையே உண்டாச்சுன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது இல்லை. முன்னாடியே ரிஷபாத்ரி இருக்குது, முன்னாடியே அஞ்சனாத்ரி இருக்குன்னா சேஷாச்சலம்தான் முதல்ல தோன்றித்துங்கிற அர்த்தம் அல்ல. ஆனால் ஒரு யுகத்தில் ஒரு மாதிரி பெருமாள் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ. இப்போ சீதா கல்யாணத்தை திரேதா யுகத்தில் பண்ணிட்டாருன்னா முன்னாடி கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். ருக்மிணி கல்யாணத்தை துவாபர யுகத்தில் பண்ணிட்டாருன்னா முன்னாடி கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். என்னைக்கும் பெருமான் கல்யாண பெருமாள் தான். ஆனால் அந்தந்த யுகத்தில் ஒரு சரித்திரத்தின் மூலமாக அடியார்களை ஈர்ப்பன்னு தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆக 3வது யுகத்தில் சேஷாச்சலமாகவே பரிணமித்தது. ஆதிசேஷன் தான் கீழே அமர்ந்து இந்த மலையை தாங்கி கொண்டார். அது 7 மலையாக இன்று வரை இருக்கும். கடைசி யுகம் நம்ம யுகத்துக்கு வரும். நாம் இல்லாத கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தை பார்த்து நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? அது ரிஷபாத்ரியாகவே இருக்கட்டும், அஞ்சனாத்ரியாகவே இருக்கட்டும், சேஷாச்சலமாகவே இருக்கட்டும். இன்னைக்கு நமக்கு அச்சலம் வெங்கடாச்சலம். கலியுகத்துக்குன்னு அந்த திருமலைக்கு பேர் கொடுத்தார்கள், வெங்கடாச்சலம்னு பேர். வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. வெங்கடேசனை தவிர வேறு தெய்வம் எனக்கு தெரியாது. வினா வெங்கடேஷம் நாதா, எனக்கு நாதனே மற்றொருத்தன் கிடையாது. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி, எப்பவும் வெங்கடேசனையே மனசாலே கொள்கிறேன். ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச. உன் திருவடிகளில் எனக்கு பிரீத்தியை கொடு, நீதான் எனக்கு அனுகிரகத்தையே புரிய வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பரதைவதம் நக, ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பரமம் தனம் நக, ஸ்ரீ ஸ்ரீனிவாசா குலதெய்வதம் நக, ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பரமா கதிர்நக. நமக்கு என்னைக்கு ஸ்ரீனிவாச பெருமான் தான் குலதெய்வதமாக, பரதெய்வதமாக, பரமமான கதியாக, எல்லாவித இன்பமாகவும் ஸ்ரீனிவாசனே இருக்கிறான். இதெல்லாம் பிரதிவாதி பயங்கர சுவாமி எழுதி வச்சிருக்கார். ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரதெய்வதம் நகா, தெய்வங்களுக்குள்ள மிக உயர்ந்தவனார். பரதேவத்தையே ஸ்ரீனிவாச பெருமாள் தான். ஏனெனில் நாஸ்தி, இந்த பிரம்மாண்டத்து முழுக்க தேடி பார்த்தாலும் வெங்கடேஷ சமம் வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன. வெங்கடேஷ சமோதேவா ந பூதோ ந பவிஷ்யதி. வெங்கடேசனுக்கு சமமான தேவத்தை எங்கு தேடினாலும் கிட்டமாட்டான். வெங்கடாத்ரிங்கிற மலைக்கு சமமான மலை எங்கு தேடினாலும் கிடைக்காது. அப்படி என்ன அந்த மலைக்கேற்றம், அப்படி என்ன அந்த பெருமாளுக்கு ஏற்றம்? எப்பப்போதோ ஆறாரோ சேவை சாதிச்சுக்கலாம். ஆனால் நம்ம கலியுகத்துக்கு தக்க தெய்வம் என்னால் கலவு வெங்கடநாயக்கா, வெங்கடேசன்கிற பெருமானுக்கு பேர். ஏன்னா வெங்கடத்தில் இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த பேர். இந்த பேர் எதனால் ஏற்பட்டதென்னால், ஒருத்தன் இருந்தான், ரொம்ப நாட்களாக அவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு பிள்ளை மாதவன்னு பிறந்தான். சுதர்மான்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு மாதவன் ஒரு பிள்ளை பிறந்தான். நல்ல பிள்ளை, நல்ல பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் என்னமோ தெரியல, விசித்திர ஈஸ்வர சங்கல்பம்.
காலத்தின் கோலம் ஒரு சண்டாள ஸ்திரீயோடு அவனுக்கு தொடர்பு ஏற்பட்டு போச்சு. அவளோடையே செய்தான். எந்தெந்த துராச்சாரங்களோ எல்லா கெட்ட நடவடிக்கைகள் தீய ஒழுக்கத்தோடையே வாழ்ந்துட்டான். கடைசியில் இப்படியே காலம் கழிந்து போய் முடிஞ்சே போடும் போல் இருக்கேங்கிற நினைவு சண்டாள ஸ்திரீக்கும் பிராணம் படுத்து. கடைசியாக தனித்து விடப்பட்டான். நாம் எப்போ தனியாக இருந்தாலும் அப்போ தான் யோசிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். கூட்டத்தோடு இருக்கிற வரைக்கும் எல்லாம் அப்படியே அடிச்சுன்னு போயிடும். ஆனால் தனியாக ஒரு சமயம் வந்தோம்னா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணணுங்கிற எல்லா யோசனையும் வருது இல்லையோ. இந்த மாதவன் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தான். இத்தனை நாள் தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் போல் இருக்கு. அவன் யோசிச்சுட்டே இருக்கிற இடத்த திரும்பி பார்த்தா அது ஏழுமலைக்கு போகும் வழியாக இருந்தது. யாரோ நிறைய பக்தர்கள்லாம் 7 மலையில் ஏறி போயிட்டு இருந்தா. கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லி போயிட்டு இருந்தா. நாமும் கூடவே போவோமேன்னு அவனும் புறப்பட்டு போனான். மாதவன் மலைக்கு மேலே வந்து சேர்ந்துட்டான். எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக உள்ளே போகிறா. இவன் வாசல்ல நின்றான். இன்னும் அந்த துராச்சாரம் உள்ளே போக விட்டாமல் தடுக்கிறது வாசல்ன்னு நினச்சிக்கிறான். நாம எப்படியோ பாவங்கள்லாம் பண்ணவா, இவர்களோட கோவிந்த கோவிந்தான்னு சொல்லி வந்துட்டோம், மலையும் ஏறிட்டோம், இனிமேல் சேவிக்க போகிறோமோ இல்லையோ, நம்ம பாவங்கள் நம்ம தடுத்துருமோ இல்லையோ, இத்தனை நாட்களும் நாம் எப்படி இருக்கிறது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். இன்றைக்கி பக்தன்னு பக்தி தலையெடுத்துட்டாலும் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தோமோங்கிற பயம் இருக்குமோ இல்லையோ. கிட்டக்கு போனால் இவெல்லாம் செத்துப்பாளோ மாட்டாளோ, இனிமேல் பெருமாள் சன்னதிக்கு போனால் நமக்கு தெரியுமோ தெரியாமோ, நிற்க தெரியாதே, உட்கார தெரியாதே, சேவிக்க தெரியாதே, இந்த பயம்லாம் படுகிறோம். அதே போலத்தான் மாதவனும் பயப்பட்டான். இவன் சேவிச்சுட்டே இருக்கிற சமயத்துக்கு அவன் உடம்புலேருந்து அப்படியே ஒரு போர்வை கிளம்பி மேலே போகிறா போலே தகதகான்னு எரிஞ்சின்ட்டு ஒன்று கீழே போய் விழுந்தது. பக்கத்தில் இருக்க எல்லாரும் பார்த்தா என்னாச்சு மாதவனுக்கு திடீர்னு எரியறானேன்னா, அது எரிந்ததத்தனை அவனுடைய அனாதி கால சஞ்சித்த பாபங்கள். இத்தனை நாளாக பாபங்களை சேமித்து வைத்திருந்தான். திருவேங்கடமுடையானுடைய மலையில வந்து நின்னவுடன் ஆஸ்தானத்துக்குள்ளே போல, இன்னும் பெருமாள் சேவிக்கவே போல. ஆனால் அந்த மலையை தீண்டி அதில் வந்து நின்னவுடனே மொத்த பாபங்களும் எரிஞ்சு போயிடுத்து இல்லையோ. இதனால தான் வேங்கடான்னு சொல்லுவார்கள். வேம்னு சொன்னால் தமிழில் எரிதல், கடன்னு சொன்னால் பாபங்கள், எல்லா பாபங்களும் எரிந்து போகும். வேங்கடங்கள் மெய்மேல் வினமுத்தமும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத் துறைவார்க்கு நமமென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. நம்மாழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். நம் அனாதிகால கடன்கள் அத்தனையும் எரிக்கப்படும். தமிழில் வேம்னா எரிக்கப்படும், கடன்னா பாபங்கள். ஆனால் வேங்கடான்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் கடத தாகித்யுச்சதே. கடம்னு சொன்னால் எரிக்கப்படும், வேம்னு சொன்னால் பாபங்கள். ஆக பாபங்கள் அத்தனை எரிக்கப்படுகிறபடியாலே வேங்கடாச்சலம் என்ன அதற்கு பேர் ஏற்பட்டது. அச்சலம்னா மலை. அந்த அச்சலமான மலையிலே நாமெல்லாம் ரொம்ப சலிச்சுட்டே இருக்கிறவா. ஒரு நிமிஷம் நினைக்கிறா, அப்புறம் இன்னொரு நிமிஷம் நினைப்போமோ. நேற்றுக்கு நின்று இடத்துக்கு இன்றைக்கி போவோமோ, ஒரு பெருமாள் சன்னதிக்கு போயிருப்போம், சேவிச்சுட்டு வந்திருப்போம். இந்த வருஷம் பங்குனி உத்தரத்துக்கு வரையிடலான்னா நான் போன வருஷமே சேவிச்சாச்சேன்னுவா. நேற்றே சாப்பிட்டேனேன்னு ஒத்துருமே சொல்கிறது இல்லையோ இல்லையோ. போன வருஷமே சேவிச்சாச்சேன்னு சொல்கிறோம். கார்த்தால சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளே கார்த்தால சாப்பிட்டுட்டேனே மத்தியானம் வாண்டாமேன்னு சொல்கிறதில்லை. நேற்றுக்கு சாப்பிட்டுட்டேனே நாளைக்கு வாண்டாமேன்னு சொல்கிறதில்லை. ஆனால் போன வருஷம் வெகுண்டா சேவிச்சேன் போகிறோம் அப்படின்னு மட்டும் மனசுக்கு வந்துடுறது இல்லையோ. அது என்னமா வர முடியும். ஒரு அமுதமயமாக மதுரமாக ஒன்று இருந்ததென்னால் அதை அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாமுதமாக அனுபவிக்கணும்னு தானே தோண வேண்டும். எப்போதாக இருந்தாலும் பகவத் அனுபவம் கிட்ட வேணும். அதற்கு நம்முடைய பாபங்கள் அத்தனையும் தொலை வேண்டும். பாபங்கள் தொலைகிறது. சலமால நாம் அச்சலமான மலையிலே போய் நின்றால் நம் பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும். அதனால தான் கலியுகத்துக்குன்னு வேங்கடநாதனாக நிற்கிறான், வேங்கட நாயக்கனாக சிவசாதிக்கிறான். பரமமான தெய்வத்தன் நமக்கு குல தெய்வமாகவும் இருக்கிறான். கலியுக தெய்வமான எம்பெருமானுடைய மலையிலே நின்னால் எல்லா பாபங்களும் கழியுங்கிறதுக்காகத்தான் வேங்கடாச்சலம்ங்கிற பேர் வந்தது. ஆக 4 யுகத்துக்கு 4 பேர்னு பார்த்தோம். ரிஷபாச்சலம், அஞ்சனாச்சலம், சேஷாச்சலம், வெங்கடாச்சலம். அத்ரின்னு சொல்லலாம், அச்சலம்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே அர்த்தத்தில் வந்தது தான். இப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுடைய 7 மலையை ஒரு மலையாக நாம் தாண்ட முற்படும் போது ஒரு புஷ்பத்தை சமர்ப்பித்து கொண்டே போக வேண்டும். அதில் முதல் புஷ்பம் அஹிம்சா பிரதமம் புஷ்பம். புஷ்பம் இந்திரிய நிகிரஹ, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா, ஞானம் புஷ்பம், தபः புஷ்பம், தியானம் புஷ்பம், ததைவச்ச சத்தியம். அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத் என்று 8 புஷ்பங்கள். முதல் புஷ்பம் அஹிம்சா. அஹிம்சாங்கிறது எது? அதை ஒரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டும். அஹிம்சா பரமோ தர்மஹான்னு சொல்லுவார்கள். அஹிம்சான்னு சொல்கிறச்சே வெட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு மட்டும் நாம் புரிஞ்சுப்போம். அதை மட்டும் ஹிம்சையாக பெரியோர்கள் சொல்லவே இல்லை. நம்ம மனசால ஒருத்தரை புண்படுத்தினாலும், பேச்சால புண்படுத்தினாலும், காயத்தாலே உடம்பால புண்படுத்தினாலும் 3மே ஹிம்சை தான். இந்த 3 விதமான ஹிம்சையும் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம் எல்லாரும் போய் அப்படி ஒன்று கையால் எல்லாரையும் அடிச்சுட்டே இருக்கல.
இந்த நாளில் ஹிம்சேன்னு சொன்னால் அது சண்டை போடுறவானா பண்ணிக்கிறாளே தவிர இப்போ நாமெல்லாம் யாரையான அடிச்சுட்டு இருக்குமா? ஆனால் நாம் முக்கியமாக ஹிம்சிக்கிறது வாயாலே.